தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு பக்ரைன் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பக்ரைன் என்பது பாரசீக வளைகுடாவில் உள்ள ஒரு சிறிய மேற்கு ஆசிய தீவு நாடாகும். இது 33 தீவுகளில் பெரிய தீவாகும். இந்த தீவு நாட்டின் தலைநகரமானது பனாமா. இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இங்கு சுமார் 4% கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்திலே சுமார் 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசமானது 4 கவர்னேட்டுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பக்ரைன் ஆனது அரபு உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ள பக்ரைன் நாட்டுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆளுகை இந்த தேசத்தின் மீது ஊற்றப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பக்ரைன் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. சுமார் ஆண்டவரே 14 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இங்குள்ள மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரை நிரப்புங்க. இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த தேசம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்குள்ள கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்குள்ள வேரூன்றினவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த தேசம் ஒரு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை சந்திக்கத்தக்கதான கிருபையை தாங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், திறப்பில நிற்கிறவர்கள், எஸ்தர்கள், நெகேமியாக்கள் ஆண்டவரே, இந்த தேசத்துல அநேகர் உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையிலே கர்த்தர் எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பெண்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பணியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசமானது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள நாடாய் இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே. மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தேவனை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்தருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.